புலம்பல் 3 31 ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். புலம்பல் 3 31 ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இன்னைக்கு உங்ககிட்ட கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை கைவிடலன்னு சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் சூழ்நிலையை பார்த்து, என்னை ஏசுப்பா கைவிட்டார், இந்த பிரச்சனை இப்படி நடந்துட்டுருக்கே, இந்த காரியம் இப்படி போயிட்டுருக்கே, ஏசுப்பா என்னை கைவிட்டார், அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை, இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், என்றென்றைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். ஏன்னா நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்குறேன், உன்னோடு இருந்து நடத்துவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். உங்களை பார்த்தா சொல்கிறாரு, பயந்து போயிருக்கிறீங்களே, கலங்கி போயிருக்கிறீங்களே, ஏசுப்பா கைவிட்டார், எனக்கு இனி யாருமே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கைவிடல, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன் கூடவே இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சாட்சியாக நிறுத்துவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. பயப்படாதீங்க, அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். சூழ்நிலை வேணால் அப்படி இருக்கும், கைவிடுற மாதிரி இருக்கும், ஆனால் அவர் கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவனாக இருந்து உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென்.